ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்றைக்கி ஒரு சூப்பரான மேரேஜ் ஹால் தான் காமிக்க போகிறேன். ஃபங்க்ஷன் ஹால்னு சொல்லலாம். இது வந்து சூப்பரான ஒரு பேலஸ். இந்த பேலஸில் மேரேஜ் பண்ண அப்படி இருக்க தான் காமிக்க போகிறேன். இது வேறு எங்கேயுமே கிடையாது, திருவேற்காடில் இருக்க ஜிபிஎன் பேலஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேலஸ். இது ஒரு 13 ஏக்கரில் வந்து இந்த மண்டபம் இருக்குது. பார்க்க மண்டபம் சொல்ல முடியாது, அவ்வளோ அழகான இடம். பார்க்கிங்கே வந்து ஒரு 1000 கார் வந்து பார்க் பண்ணலாம். கார்டனுக்கு நடுவில் வந்துட்டு இந்த பேலஸ் இருக்கும். அந்த லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது பேரே ஜிபிஎன் பேலஸ் தான். திருவேற்காடு கோயில் பக்கத்தில் இது பேலஸ் இருக்குது. இது வந்து மேரேஜ் ஹாலு, செம்மையாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லாம் சொன்னால் கார்டன் இருக்கும். நான் கார்லாம் பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே வேலட் பார்க்கிங்காக இருக்குது. இருந்தாலும் நாங்களே கார் பார்க் பண்ணிட்டு வந்து எதிர்க்கு வந்து செம்ம சூப்பரான கார்டன். அந்த கார்டனில் ஃபுல்லாக வந்து லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டப்பில் வந்து சில ஃபால்ஸ் மாதிரி அண்ட் ஃபவுண்டன்ஸ் மாதிரிலாம் கூட இருக்குது. நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த இது. நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த மண்டபத்துக்கு போகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் ஹால் இருக்குது. நீங்கள் தெரியாமல் நாங்கள் கீழே போய்ட்டு 2 பக்கம் ரேம்ப் வழியாக மேலேயும் போகலாம். நாங்கள் டைனிங் ஹால்லேருந்தே கூட வந்துட்டு எக்ஸ்குலேட்டர் இருக்குது, அது வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்குலேட்டர் வழியாக மேலே போயிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேலஸ்ன்னு சொல்கிற மாதிரியே வந்து பேலஸில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி பேலஸ் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். இங்கே வந்து நேரில் நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த அழகாக வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா அந்த அழகாக ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அங்கே நின்று பார்த்தா வந்து சூப்பராக தெரியுது கார்டன்னு. ஒரு அரண்மனையில் அந்த படத்துலலாம் காமிப்பாங்களே, அது மாதிரி இந்த பாகுபலியிலலாம் அந்த அரண்மனைலாம் பெருசாக காமிப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த பேலஸ் சூப்பராகவே இருக்குது. ஒரு சூப்பர் யூனிக்கான பேலஸ் சொல்லலாம். நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கு மேரேஜ் பண்ண ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பசங்க கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்து சொல்கிறேன் இதோட ஆலோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த மேரேஜ் ஆலோட ப்ரைஸ் சொல்கிறேன். ஆஃப் டேவும் கொடுப்பாங்க, ஃபுல் டேவும் கொடுப்பாங்க. நான் எவ்வளோ ப்ரைஸுன்னு நான் போக போக சொல்கிறேன். நான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உள்ளே நுழையும் போது இவங்களோட டெக்கரேஷன் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பர் ரெட் கலர் தீமில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு தீம் நீங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற பைசா வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னு லைட்டிங்லாம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அவ்வளோ பெரிய ஹால். இங்கே வந்து கெப்பாசிட்டி வந்து 2500 பேர் வந்து அட் அ டைமில் உட்காரலாம். 2 பக்கம் வந்து எக்ஸ்குலேட்டர் இருக்குது. கீழே போகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுலாம் நீங்கள் ஸ்டெப்ஸு எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க தீம் வந்து ரெட்டுன்ற தொட்டு ரெட்டு எல்லா இடத்துலையும் இந்த ரெட் ஃப்ளவர் ஆகட்டும் ரொம்ப யூனிக்காக செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஸ்பாட் வேறு 2-3 இடத்துல வச்சுருந்தாங்க. நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு இட்டாலியன் உள்ள பேலஸ் கூட வந்து ஒரு இட்டாலியன் ஃபினிஷிங் இருந்துச்சு. இந்த இது ரொம்பவே பிடிச்சி. இந்த இன்டீரியர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஹாலுக்கு 2 பக்கமும் வந்துட்டு மானிட்டர் கொடுத்துறாங்க, எல்இடி மானிட்டர். அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஹாலில் வந்துட்டு என்ன நடக்குது 2 பக்கமும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இது மாதிரிலாம் பேலஸ் சென்னையில் இருக்கா நிஜமாக எனக்கு தெரியாது. இங்கே போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ சூப்பரான பேலஸ் இருக்கா அப்படின்னு. நம்ம நிறைய பேர் காசு நம்ம பசங்களுக்கு பேலஸில் பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாகவே பேலஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் லிட்டில் பிட் காஸ்ட்லி தான். நான் போக போக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்டீரியரு. இது வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன். இவங்களோட தீம் வந்து ரெட்டுன்ற தொட்டு செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. பேலஸ் மாதிரி அங்கே யூனிக்காக இருந்தது எல்லாமே. கீழே வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் டைனிங் போயிட்டோம். டைனிங் வந்துட்டு அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸு. அட் அ டைமில் வந்துட்டு ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு நாங்கள் ஃபுட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதே மாதிரி நல்லா வந்து அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ஃபுட்டு. லைனாக வந்து வச்சுட்டே வந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருந்தது. அந்த எல்லாமே வந்து நல்லா யூனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஐஸ்கிரீம்லாம் கூட ஒரு தனி கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் வந்துச்சு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பேலஸ் சொல்கிற மாதிரியே வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஐஸ்கிரீமுக்கு தனியாக வந்து கவுண்டர் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்டுக்கு தனியாக கவுண்டரு, சாட் ஐட்டம் ஒன்று தனி கவுண்டர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போய் எல்லாம் என்ஜாய் பண்ணி செம்ம ஃபன் பண்ணோம். இந்த ஜிபிஎன் பேலஸ் வந்துட்டு 1 டே வந்து ரெண்ட் வந்து 14.5 lakhs. 1 டேக்கு ஆஃப் டே கூட அவங்க கொடுப்பாங்கலாம். 7 lakhs சம்திங் வந்து ஆகும். வெறும் ஆல் சார்ஜஸ் மட்டும். அப்புறம் இபி டெக்கரேஷன்ஸு க்ளீனிங்க்கு அதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆளோட ப்ரைஸ் இதுதான் நான் விசாரித்தேன். நான் ஓகே நீங்கள் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். எல்லாராலும் பண்ண முடியுமா தெரில. பண்ண முடியறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இது காமிச்சதுனால பண்ணி தான் ஆகணும் நிறைய கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஷேர் பண்ண நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி
மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.